திடீரென அந்நியனாக மாறிய இளைஞர் ஒருவர் ஷட்டரை கையால் குத்தி உடைக்கிறார். அடுத்த நொடி அம்பியாக மாறி கூலாக பதில் சொல்ல கடுப்பான பெண்ணொருவர் ஓடி வந்து அந்த இளைஞர் வயிற்றில் குத்துவிட அந்த இடமே கலைபரமானது. இளைஞர் ஒருவர் செய்த பல சம்பவங்கள் போலீசாருக்கு தலைவலியாக மாறியிருக்கிறது. என்ன நடந்தது பார்க்கலாம். செங்கல்பட்டு அருகே உள்ள சுங்கச்சாவடியை கடக்க ஃபாஸ்டேக் இல்லாததால் தான் ஓட்டி வந்த லாரியை சாலையோரமாக நிறுத்திவிட்டு ஓட்டுநர் கமலக்கண்ணன் என்பவர் லாரி உரிமையாளரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் லாரியை கடத்தி சென்றார். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த லாரி ஓட்டுநர் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் லாரியை விரட்டி சென்றுள்ளனர். அப்போது மகேந்திரா சிட்டி சிக்னல் அருகே பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் பாலமுருகன் லாரியின் மீது ஏறி லாரியை நிறுத்த முயற்சி செய்துள்ளார். ஆனால் லாரியை கடத்திய இளைஞர் பிரேக் போடாமல் 10 கிலோமீட்டர் தூரம் வரை லாரியை ஓட்டி சென்றுள்ளார். காவலர் பாலமுருகன் லாரியில் தொங்கியபடியே பல கிலோமீட்டர் தூரம் சென்று சக போலீசாருடன் சேர்ந்து லாரியை மீட்டுள்ளார். திரைப்பட பாணியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து லாரியை கடத்திச் சென்ற இளைஞரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் லாரியை கடத்திய நபர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த சுபாஷ் என்பது தெரியவந்தது. மனநலம் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் இவர் கடந்த ஒரு வார காலமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றித் திரிந்து வந்துள்ளார் என்பது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. இந்த சம்பவத்திற்கு முன்னதாக கடந்த 17ஆம் தேதி காலை ஊரப்பாக்கம் ரயில் நிலையத்தில் உள்ள டீ கடைக்கு சென்ற சுபாஷ் 20 ரூபாய் கொடுத்து பால் வாங்கி குடித்துள்ளார். பின்னர் மீண்டும் மதியம் அதே கடைக்கு வந்த சுபாஷ் குடிப்பதற்கு மோர் கேட்டுள்ளார். மோரை குடித்தவுடன் இலங்கை நாணயத்தை எடுத்து கடையில் இருந்த பெண்ணிடம் கொடுத்துள்ளார். இலங்கை நாணயம் இந்தியாவில் செல்லாது என அந்த பெண் கூறவே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கடுப்பான சுபாஷ் கடையில் கொதிக்க வைத்திருந்த பாலை எடுத்து கடையில் இருந்த பெண் மீது ஊற்றிவிட்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் சுபாஷை விரட்டி கற்களால் தாக்கியுள்ளனர். பின்னர் அவரை மடக்கி பிடித்து தர்ம அடியும் கொடுத்தனர். அடி வாங்கிய அடுத்த நொடி அந்நியனைப் போல மாறி அங்கிருந்த ஷட்டரை கத்திக்கொண்டே கையால் குத்தி உடைத்துள்ளார். அங்கிருந்த மக்கள் அவரை தடுத்து நிறுத்தியபோது இங்கு என்ன நடந்தது என்பதைப் போல முகத்தை மாற்றி அம்பியாக மாறி பதிலளித்துள்ளார். பாலை மேலே ஊற்றிய ஆத்திரத்தில் இருந்த பெண் சுபாஷை பார்த்ததும் ஆவேசமாக பாய்ந்து வந்து அடித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகியும் வருகிறது.